புறாக்களும் இந்த புறாக்களுக்கு உணவளிச்சிட்டு இருக்கிற இந்த மனிதர்களும் எனக்கு ரொம்ப அழகாக தெரிகிறாங்க. எனக்கு அழகாக தெரிகிற இந்த செயல் டெல்லி அரசுக்கு ஆபத்தாக உணர்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, சமீபத்தில் வெளியான அறிவியல் ஆய்வுகளோட முடிவுகள். அந்த முடிவு என்ன சொல்லுதுன்னா, எலிகளுக்கு நிகராக நோய்க்கிருமிகளை மனிதர்களிடையே பரப்புற செயலை இந்த புறாக்கள் செய்யுதுன்னும், அதுக்காக இது பறக்கும் எலிகள்னும் அவங்க அந்த ஆய்வு முடிவில் சொல்லியிருக்காங்க. இப்படி எனக்கு அழகாக தெரிகிற ஒரு விஷயம் டெல்லி அரசுக்கு ஆபத்தாக உணர்றாங்க. இதன் காரணமாக தான் புறாக்களுக்கு உணவளிக்கிறத தடை செய்யணுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே மொழி என்கிற கருத்தாக்கத்தை முன்வைச்சு 1965 கட்டாய இந்தி இந்திய முழுவதும் பரப்பப்பட்ட போது பலரும் ரசித்தாங்க. ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலானவர்கள் அதை எதிர்த்தாங்க. அதை எதிர்ப்பதற்கான போராட்டம் சின்னசாமியினுடைய மறைவுக்கு பிறகு பெரிய அளவில் வெடிச்சுது. ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் நடந்த போராட்டத்தில் முன்னெடுத்தவர்கள் ஒருவரான இந்த சின்னப்பா தற்போது அரியலூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தமிழக சட்டமன்றத்தில் 65 நடந்த போராட்டம் பற்றியும், அந்த 65 போராடுவதற்கு பெரியதாக வெடிப்பதற்கு காரணமான கீழப்பலூர் சின்னசாமியை பற்றியும் தன்னுடைய சட்டமன்ற உரைகளில் பதிவு செய்திருக்கிறாரு. சின்னப்பாவினுடைய சட்டமன்ற உரைகளை ஒரு நூலாக தொகுத்து வெளியிட்டிருக்கிற ஜெயபாலை நான் சந்தித்தேன். அந்த ஜெயபால் தான் திருச்சி பகுதியில் நடந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்னப்பா அவர்களை நீங்கள் நேரில் சந்தித்தா தான் உங்களுக்கு போதுமான தகவல்கள் அல்லது சரியான தகவல்கள் கிடைக்கும்னு சொன்னார். அதற்காக சின்னப்பா அவர்களை சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய பல்வேறு ஊர்களில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, இது அனைத்து ஊர்களிலையும் பெரும் போராட்டமாக வெடிக்கும்போது அதில் எந்தவித குறைவும் இல்லாமல் திருச்சி மக்கள், திருச்சி மாணவர்கள் அனைவருமே போராட்டத்தை கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் கலந்துக்கிட்டுங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன். இப்போ உங்களோட எப்படி இருந்தது பங்களிப்பு? அந்த திருச்சியோட பங்களிப்பு எப்படியா இருந்தது? திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்துக்கு முன்னால் இந்த இந்தி திணிப்பு கூடாது என்பதற்காக பல பேர் தாளமுத்து நடராஜன்லேருந்து 38லேருந்து தியாகம் செய்திருக்காங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 65 போராட்டத்துக்கு திருச்சி கீழப்பலூர் சின்னசாமி தான் அடிப்படை. அவர் 24/1/1964 முதலமைச்சர் பக்தவத்சலத்தை சென்னையில் பார்க்குறாரு ரயில்வே ஸ்டேஷனில். ஐயா, இந்தி வந்தால் நம்ம நாடே கட்டிடும், நீங்கள் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்க முடியாது, வேணாங்கிறாரு. அவர் முதலமைச்சர் பக்தவத்சலம் என்ன பண்ணுறாரு, யார் மெண்டல் மாதிரி என் காலை பிடிச்சிக்கிட்டு இப்படி கதறாப்ல அப்படின்னு சொல்லிவிட்டு செக்யூரிட்டியை விட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணால் அந்த வேகத்திலேயே சின்னசாமி ட்ரெயின் ஏறி கீழப்பலூருக்கு வந்துட்டு
வீட்டில் வந்து அவருக்கு அப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவர் இளம் இதில் ஒரு பெண் குழந்தை. மனைவி இவங்கெல்லாம் பார்த்துட்டு திருச்சியிலேருந்து கீழப்பூர் வந்து திருச்சிக்கு போகிறாரு. திருச்சி ஜங்ஷனில் போய் அங்கே பெட்ரோலை வாங்குறாங்க. பெட்ரோலை வாங்கிட்டு போய் திருச்சி ஜங்ஷனில் போய் ஊற்றிட்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு போட்டு இது 65 போராட்டத்துக்கு முதல் களப்பலி கீழப்பூர் சின்னசாமி தான் களப்பலி. அவர் அந்த சின்னசாமி தான் 65 போராட்டத்துக்கு 64 வர்றாரு. அது அந்த இது வந்து தாக்கம் வந்து மாணவர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் இருந்தது. அந்த தாக்கம் அது வந்து 65 போராட்டம் மாணவர்கள் மத்தியில் அது வர்றதுக்கு அது ஒரு முதல்ல திருச்சியில் வர்றதுக்கு அது ஒரு அடிப்படை காரணமாக கூட கருதலாம். தமிழ்நாடு பூராமே என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த சின்னசாமியினுடைய இறப்பு தான் ஃபஸ்ட்டு இந்திக்காக. அதுபோல் தன்னைத்தானே மாய்த்து கொண்டது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அது திராவிட முன்னேற்றம் அண்ணாலாம் வந்து மறுபடியும் பார்த்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்க. சேடப்பட்டி முத்தையா, அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், மூணாவது காளிமுத்து, காமராசன், அதுக்கு அடுத்தது வந்து செஞ்சி ராமச்சந்திரன், எம் நடராஜன், எம்என் என்று சொல்லப்படுகிற நடராஜன், இது போன்ற மனிதர்கள் இப்போ நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற துரைமுருகன் ஐயா, வைகோ, இது போன்ற மனிதர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னை அரசியல் கட்சியோடு இணைத்து தன்னை வந்து வளர்த்துக்கிட்டாங்க. அந்த அந்த என்னென்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு கெய்னராக தான் இப்போ நான் பார்க்குறேங்கள. இவங்க வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு பங்களிப்பை செய்து அந்த பங்களிப்பின் மூலமாக அரசியல் லாபம் அடைந்தாங்கன்னு தான் நான் என்னால் சொல்ல முடியும். இதுதான் வந்து ஆனால் இழப்பு என்பது இவங்களை பொறுத்தளவுக்கு குறைவு தான். ஆனால் இவங்களோட மோசமான இழப்பில் இருந்தவங்களாம் அரசியலுக்கு வரல. அதே போல் வந்து அவரவர்கள் துறை சார்ந்து இயங்கி போயிட்டாங்க. இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆய்வில் நான் பார்த்தது ஒரு தரப்பு பொலிட்டிக்கலாக தன்னை வந்து வெளிப்படுத்தி அந்த பதவிகளை அனுபவித்து கொண்டவர்கள் இழப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் அந்த இழப்பை பெருசாக இருக்க என்னுடைய தாய்மொழிக்காக நான் இருந்தேன், ஜெயிலுக்கு போனேன், அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஆசிரியராகவோ ஒரு பொறியாளராகவோ மருத்துவராகவோ பணி செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்ட ரெக்ஸ் டோமினிக், இப்போ இந்த இதில் தமிழ்மணின்னு ஒரு முக்கியமான தமிழ்மணி எங்கே சொல்லணும். அவர் தான் வந்து கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸை வந்து அவர் தலைமையிலான குழு, அவர் சட்ட படித்து கொண்டிருந்த போது சென்னை சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த தமிழ்மணி தலைமையிலான பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து சென்னை சென்ட்ரலில் மறிக்கிறாங்க. அதற்காக அவர்கள் 15 நாள் காவலில் வைக்கப்படுகிறார்கள். இவங்கெல்லாம் அதை பற்றியெல்லாம் பேசலை, இவங்கெல்லாம் அமைதியாக போய்விட்டாங்க. இது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை முன்னிறுத்து கொள்ளாதவர்களை நான் இப்போது இந்த ஆய்வில் நான் கண்டுபிடிச்சேன். இதுதான் நான் இப்போ சொல்ல வர்றேன். மொழிக்காக அரசியல் மயப்படுத்தப்பட்டவர் மட்டும் மொழிக்காக போராடல, அனைவரும் போராடி இருக்காங்க. இதை தான் நான் ஆய்வில் பண்ணது. இது அடுத்தது வந்து தலைமையேற்ற அனைவரும் வந்து அதிமுகவை நோக்கி போயிருக்காங்கிறது தான் இந்த நான் கண்டுபிடிச்சதில் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. இதில் அமைச்சர்களாகவும் ஆகியிருக்கிறாங்க. இது ஒரு தமிழகம் முழுவதும் இருந்த அந்த மாணவர் அமைப்புக்கு சீனிவாசன், காமராஜை தோற்கடித்த சீனிவாசன் அதில் வராரு, சேடப்பட்டி முத்தையா அதில் வராரு. இவங்கெல்லாம் வந்து அந்த மாணவர் அமைப்பில் இருந்து செயல்பட்ட மனிதர்கள். போராட்டத்தில் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டு வெவ்வேறு துறைகளில் வேலை பார்த்தவர்களை வந்து நான் ஒரு 1800 பேருக்கு மேலே நான் சந்தித்தேன். அதில் வந்து ரொம்ப மன வேதனைப்பட்ட ஒரு சிலரில் பேராசிரியர் கோச்சடை, இவர் எழுத்தாளராகவும் இருக்கார், அவர் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் போராடியது
1965 வந்து அழகப்பா கல்லூரியில், காரைக்குடி கல்லூரியில் அவர் மாணவராக இருந்து போராடி பாதிக்கப்பட்டவர். அவருடைய எண்ணம் என்னென்னா, நாங்கள் என்ன நினைத்து போராடினோமோ, தமிழ் வந்து முழுமையாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும் என்று நம்பி போராடினோமோ, அதில் வந்து பாதி அளவு தான் நிறைவேறிச்சு. அண்ணா என்கின்ற அந்த மனிதர் இருமொழி கொள்கையை மட்டும்தான் நடைமுறைப்படுத்தினார். ஆனால் நாங்கள் நினைத்து போராட்ட களத்தில் இருந்தது எங்களுக்கு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் வர வேண்டும் என்ற ஆசையில் தான் இந்த போராட்டத்தில் இருந்தோம். அந்த எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் ஆசையில் வந்து இந்தி வந்து பாதிச்சிருங்கிறது தான் எங்களுக்கு இருந்த வெறி. அது இப்போது வந்து அந்த இந்தி இடத்த ஆங்கிலம் அமர்ந்து கொண்டதுங்கிறத எங்களால் வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறது கோச்சடை மட்டுமல்ல. இதில் சிறை சென்ற திமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்த சுருளிவேல் அவரும் இந்த கருத்தை சொல்கிறாரு. அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பாவை தொடர்ந்து இருமொழி கொள்கைகள் தொடர்பான சட்டமன்ற நிகழ்வுகளை தொகுத்து புத்தகமாக எழுதியுள்ள பேராசிரியர் ரத்ன சபாபதியை சந்திக்க அவர் வசித்து வரும் கோடம்பாக்கம் பகுதிக்கு வந்திருக்கேன். அந்த ஒரு நாள் நடைபெற்ற மொத்த விவாதங்களிலும் யார் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான கருத்துக்களை கூறியிருக்காங்கன்றதையெல்லாம் இப்போ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த சட்டமன்ற உரைகளை புத்தகமாக வடிவம் கொடுத்ததுனால கேட்குறேன், அந்த இந்தி எதிர்ப்பு மாணவர்களுடைய பங்களிப்பை பற்றியும் இழப்புகளை பற்றியும் இந்த சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாங்க. அதில் யார் பதிவு பண்ணுறாங்க? சட்டமன்றத்தில் இதை பற்றி ரொம்ப பேசப்படுகிறது, ரொம்ப காலசாரமாக பேசப்படுகிறது. அப்போது தான் கலைஞர் வந்து பாளையங்கோட்டை சிறையில் இருக்கிறாரு. அப்புறம் இன்னொருவர் ராஜாங்கம் என்ற ஒருத்தர், அவரும் பொதுவாக பாதிக்கப்பட்டதாக சொன்னாங்க. இவரை பற்றி ரொம்ப பேச்சு, இவரை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வராங்க. ஆனால் எந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் அவங்க ஒத்துக்கலை. ஏன்னா அவங்க பெரும்பான்மையாக இருப்பதனால ஒத்துக்கலை. அப்பப்போ மதியழகன் ரொம்ப முக்கியமான பேசுவார், மதியழகன், அப்புறம் நெடுஞ்செழியன், எல்லோருமே ரொம்ப எல்லாரும் பேசுனாங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுனாங்க. இந்திய எதிர்ப்பு என்பது ஒரு பக்கம் இருக்குன்னா கூட இந்த நிகழ்ச்சி, அதாவது அந்த கட்சியினர், அரசியல் கட்சியினர், ஆளுங்கட்சியினர் ஒரு சர்வாதிகார போக்கில் நடந்துக்கிறாங்க என்பதை பற்றி சொன்னார். ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக அவர்கள் அந்த சட்டசபையினுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் எதற்கும் இந்த மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கெல்லாம் எந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கும் அவங்க ஒத்துக்கல. தினம் இதான் நடக்கும், ஏதாவது ஒரு கவன ஈர்ப்பு நடக்கும். ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அப்போ இருக்க மாட்டாங்க. அப்போ சபாநாயகர் வந்து செல்லப்பாண்டியன் நினைக்கிறேன், அவர் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஆகையினால இப்போ இந்த கல்லூரி மாணவர்கள் தாக்குதலையே அதில் பேசுகிறாங்க. ஆமாம், அதனால் இவங்களை பற்றி எவ்வளவோ பேசுகிறாங்க, மாணவர்களை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இவர்கள் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பல இடங்களில் முக்கியமாக அண்ணாமலை பல்கலைக்கழகம், இங்கே தியாகராயர் கல்லூரி, இங்கே வண்ணார்பேட்டையில் இருக்கக்கூடிய தியாகராயர் கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி, இந்த கல்லூரி மாணவர்களையெல்லாம் அவர்கள் தனியாக சில பேர்களை அடைச்சி வச்சு வெளியே அனுப்பி கொண்டு போன காட்சிகள்லாம் பத்திரிகையில் வந்தது. அவர்களை பயமுறுத்துகிற காட்சியெல்லாம் வந்தது. இருந்தாலும் அந்த மாணவர்கள் வந்து அவ்வளோ தூரம் பயப்படல, மேலும் தான் இருந்தாங்க. அந்த கனல் வந்து மேலும் இருந்துகிட்டு தான் இருந்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தினாங்களோ அந்த அரசாங்கம், அந்த அளவுக்கு அந்த தீர்த்து கொண்டு தான் இருந்தது. அதுக்கு பின்னால் பல அரசியல் பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு தான் எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷன் வந்த பிறகு தான் அதுவும் எலெக்ஷனில் வந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு
இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தினுடைய வடிவம் தான் இந்த புத்தகத்தில் முழுமையாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த 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 போராட்டம் சட்டசபையில் எப்படி பேசப்பட்டது, இல்லை இந்த இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி என்ன பேசியிருக்காரு? ஆமாம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி, அதாவது அந்த தீர்மானத்தில் வரும்பொழுது கிட்டத்தட்ட 30 உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. 29 உறுப்பினர்களும் பேசியிருக்காங்க. 29 உறுப்பினர் பேசினதில் ரொம்ப ஒரு ஈர்ப்பு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் மட்டும் பேசலை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் 6 பேர் தான் பேசியிருக்கிறாங்க. அதில் ஒருவர் முதல்வர், அப்போ 5 பேர் தான் பேசியிருக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் உறுப்பினர்கள் 6 பேர் பேசியிருக்காங்க. 6 பேர். என்ன? ஆமாம், இந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேசும்போதோ அல்லது இந்த பொது உடைமை கட்சியாக பேசுகின்ற போதோ எல்லாரும் ஒரு கருத்து முன்வைச்சாங்க. நம்ம மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தீர்மானத்தை மக்கள் கேட்கணும், மக்கள் கருத்தை கேட்கணும் அப்படின்னு முக்கியமாக காங்கிரஸ்காரர்களும் பொது உடைமை கட்சிக்காரர்களும் சொன்னார். அண்ணா ரொம்ப ஒரு சாமர்த்தியமானு சொல்லலாம். நாம் மக்களுடைய பிரதிநிதி இங்கே இருக்கிறோம், எல்லாரும் மக்களை சார்பாக அங்கே இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த சார்பாக கேட்கறதுனால மக்கள்கிட்ட கேட்டது மாதிரி தான். இதுக்காக தனியாக மக்கள்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறதுல, மக்கள் தான் இந்த காரணத்திற்காக நம்மளை அனுப்பியிருக்கிறாங்க. இதனுடைய ஒரு விளைவாகத்தான் இத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், இத்தனை பேர் அங்கங்கே அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், அதனால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா உறுப்பினர்களும் அதற்கு சரின்னு சொன்னாங்க. அதாவது சரி இல்லாமல் பேசினவங்க, அதாவது முதல்ல ராஜாஜி இந்திக்காக இருந்தார், இந்தி வேணும்னு சொன்னார். அவரே இந்தி இப்பொழுது வேண்டான்னு சொல்கிறாரு என்பதை, ஏன் வேண்டான்னு சொல்கிறாரு என்பதை எல்லாம் கூட கண்டே சொல்கிறார். இது நம்முடைய மக்களுக்கு அல்லது நம்முடைய வாழ்விற்கு உகந்ததல்ல என்பது மாதிரி அவர் சொல்கிறார். முக்கிய தேவர் பேசும்பொழுது, இந்த போராட்டம்தான் நாம் இங்கே இருக்க காரணம், இந்த போராட்டத்தினால்தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஆகையினால் அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண வேண்டியது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான மன்றத்தோட முக்கியமான பணி. ஆகையினால்தான் இந்த போராட்டம் முக்கியம். அந்த போராட்டத்தினால் எழுந்த இந்த இருமொழி கொள்கை நமக்கு தேவை என்பதை ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிறார். மிக மிக அழுத்தமாக சொல்கிறார் அவர் தான். அந்த தீர்மானத்துக்கு அவங்க என்னென்ன மாதிரி அதாவது அந்த மற்ற உறுப்பினர்கள் பேசினார்கள் என்பதெல்லாம் அந்த சட்டமன்ற உரைகளில் தெளிவாக இருக்குது. அதை பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் மற்ற கட்சிகள், மற்ற சில கட்சிகள், சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சி, ஃபார்வர்டு பிளாக் கட்சி, சுதந்திரா கட்சி, இவர்களெல்லாம் முழுமையாக ஆதரித்தார்கள். காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட், அதாவது பொது உடைமை கட்சியோ அவ்வளோ முழுமையாக ஆதரிக்கலாம் அது மாதிரி தோணுது. அதனால் அவங்க கடைசியில் கூட அது அந்த ஓட்டெடுப்பு வரும்போது அப்ஸ்டைனிங் ஃப்ரம் ஓட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கலந்து கொள்ளவில்லை, எதிர்ப்புன்னு சொல்லலை, வி ஆர் அப்ஸ்டைனிங். அவர் கருத்துரிமை சொல்லுவார், வி ஆர் அப்ஸ்டைனிங் ஃப்ரம் ஓட்டிங் என்று அப்ஸ்டைன் பண்ணுவார். அங்கேருந்து விலகி நிற்கிறார். அந்த மாதிரி போயிட்டு தங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்தது மாதிரி தான் அதில் இருக்குது. அந்த இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த மற்ற கட்சிகள்லாம். ஆனால் இருமொழி கொள்கைக்கு எதிராக இருந்திருக்காங்க. ஆமாம், இருமொழி கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க. அதாவது தட்டி கழிச்சிருக்கிறாங்க. அதாவது எனக்கு அதுக்கு ஆதரவாக இருக்கிறோம் இல்லை எதிராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு தைரியம் இல்லை. தட்டி கழித்த ஒரு போக்கு தான் இருக்குது. ஆனால் நம்முடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பான்மை இருக்கிறதுனால அன்று நிறைவேற்ற முடிந்தது. அதனால் அவங்களுக்கு தெரியும், எதிர்த்தா கூட ஒன்றும் இல்லைன்னு. அப்ஸ்டைனிங் ஃப்ரம் ஓட்டுன்னு சொன்னாங்க. அப்படி தான் அவங்க போட்டிருக்காங்க. நீங்கள் எதிர்த்து போடல, நாங்கள் அப்ஸ்டைனிங் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு கருத்திருமணம் விநாயகம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நீக்கியிருக்கிறாங்க. அப்படி தான் அந்த கட்சி நடந்தது. தீர்மானம் நிறைவேறியது. ஆதரித்து பேசியவர்கள் யாரை சொல்லலாம்? நீங்கள் ஆதரித்து எல்லாருமே நல்லா பேசுகிறாங்கண்ணா. முக்கியமாக மாபோசி வந்து அவர் வந்து அப்பவும் அவர் தமிழரசு கழகமாக இருந்தாலும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீலில் தான் வந்தார், அந்த பேனர்லாம் வந்தார். அப்புறம் அவர் நல்லா பேசினாங்க. அப்புறம் வந்து கண்டே பேசினார்.
இந்தி எதிர்ப்பு கொள்கைகள் குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்று நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேசிய பேராசிரியர் ரத்தின சபாபதி, அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் HV ஹண்டே இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு ஆதரவாக பேசியது பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். அண்ட் 97 வயதிலும் ஹண்டே தனது மருத்துவமனைக்கு வந்து அன்றாட பணிகளை செய்கிறாரு. அதனால் அவரை சந்தித்து கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு இங்கே வந்திருக்கேன். சட்டசபையில் அந்த தீர்மானம் கொண்டு வந்த நேரத்தில் அப்பொழுது நான் மூக்க தேவர் வந்து தலைவராகவும் நான் வந்து செயலாளராகவும் நாங்கள் ராஜாஜியினுடைய தலைமையில் பணியாற்றி கொண்டிருந்தோம். அப்பொழுது ராஜாஜியினுடைய விருப்பத்திற்கு இணங்க இருமொழி கொள்கையை நாம் ஆதரித்தோம். அந்த தீர்மானத்தை நாம் ஆதரித்தோம். இதே மதிப்பிற்குரிய ராஜாஜி அவர்கள் 1937 இந்தி வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அதற்கு எதிர்ப்பு இருந்தது, கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஸோ அது கொண்டு வந்தவர் அது. பிறகு ராஜாஜி இடத்தில் கேள்வி கேட்டார்கள். நீங்கள் அன்று 37ஆம் ஆண்டு இந்தி வேண்டும் என்று சொன்னீர்கள், இப்பொழுது நீங்கள் இந்த அண்ணா தீர்மானத்தை ஆதரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆங்கிலத்தில் சொன்னார்கள், we constantly change. Consistency is not one of the traits of intelligent people. So consistency is foolish also கூட என்று அன்று சொன்னதே சொல்லலை. எப்படி விஞ்ஞானம் வளர்ந்து வளர்ந்து மாறி மாறி வருகிறதோ, இப்போ அந்த காலத்துலலாம் ஆட்டம் வந்து டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ ஆட்டம் வந்து டிவைட் பண்ணிவிட்டு தூள் தூளாக ஆக்கியிருக்காங்க. ஆகவே இந்த நிலைமையில் அப்பொழுது ஒரு முக்கியமான அந்த காரணம் என்னன்றது யாருக்கும் தெரியாது. அப்போ பக்தவசம் அதுக்கு முன்பு வந்து பக்தவசம் ஆட்சியில் இருந்தார் முதலமைச்சராக. அப்பொழுது நான் மேல் சபையில் இருக்கிறேன். அப்பொழுது இந்த சூடான தீர்மானம் அங்கே வந்தது. அப்போ பேரரசர் அன்பழகன் நானும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். என்ன என்றால் குல்சரிலால் நந்தா இருந்தார்ல, ஹோம் மினிஸ்டர், அவர் வந்து கண்டிப்பாக பண்டித் நேரு அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார்கள். ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரையிலே ஹிந்தி கொண்டு வர வேண்டிய தேவையில்லை அப்படின்றது ஒரு வாக்குறுதியாக கொடுத்திருந்தார்கள். அது வந்து மாற்றி அந்த 15 ஆண்டுகள் முடிகிறது. 65ஆம் ஆண்டு இந்த ஜனவரி 26 அது கெடு. அதுக்காக தான் 25ஆம் தேதி ஒரு நாள் முன்னே எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய கூட்டங்கள் எல்லாம் போடப்பட்டது. அது குறிப்பு, அது முக்கியமாக அது ஒரு குறிப்பு. ஆகவே திணிப்பு கூடாது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவை ஒத்தி வைக்க வேண்டும், அதை பேசுவதற்காக அப்படின்னு பேரவையில் சட்டசபையில் புரிதவங்களுக்கு. அப்போ வந்து நாவலர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், கலைஞர் வந்து துணைத் தலைவராக இருந்தார். அவங்க தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ பக்தவத்சலம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. அதற்கு வழியே விடலை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பேரவையில் விவாதிப்பதற்காக அனுமதி மறுக்கப்பட்டது. ஃபினிஷ்டு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மேலவையில் வந்தது. இது வரும்போது இந்த ஒரு குழு ஒன்று இருக்குது, ஆட்சி மன்ற குழு மாதிரி, இந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி. அதில் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் டாக்டர் ஏஎல் முதலியார், லீடர் ஆஃப் தி டிஎம்கே பேராசிரியர் அன்பழகன், சுதந்திர கட்சி லீடர் நான், எல்லோரும் வந்து மாணிக்கவேல் நாயக்கர் வந்து சேர்மன் உட்கார்ந்து பேசினோம். அங்கே பக்தவத்சலம் எதிர்த்தார், இங்கே பக்தவத்சலம். அப்போ ஏஎல் முதலியார் தான் அவர் வந்து அவர் வந்து நான் பொலிட்டிக்கல். அவர் வந்து அவரை பற்றி எல்லாருக்கும் மதிப்பு ஜாஸ்தி. அவர் எழுந்தபோது
அந்த எதிரி காங்கிரஸ் கப்சிப் ஆகிடுவாங்க, டிஎம்கே கப்சிப் ஆகிடுவாங்க. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஹியட ரெஸ்பெக்ட் புரியுதவங்களுக்கு. அதனால் அப்போ ஏன் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணார், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன். அவரால் தான் சக்ஸஸ். சார் ஏஎல் முதலியார், டாக்டர் ஏஎல் முதலியார், லக்ஷ்மணசாமி முதலியார், அவர் சொல்லும்போது சொன்னார், பக்தவசத்தை கன்வின்ஸ் பண்ணார். சட்டசபையில் விவாதிப்பதன் மூலமாக ஒரு இந்த சோடா புட்டி ப்ரெஷர் மாதிரி இந்த ப்ரெஷர் போயிடும். இல்லைன்னா தெருவில் விவாதிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே கலாட்டா நடந்துட்டு இருக்கும். ஆக சட்டசபையில் விவாதிப்பது மிக நல்லது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. கன்வின்ஸ் பண்ணிவிட்டு யார், ஏஎல் முதலியார். ஸோ 2 hour டிஸ்கஷன். எது எப்படின்னு ஒத்திவைப்பு தீர்மானம், இதுக்கு பேர் ஒத்திவைப்பு தீர்மானம். அவையினுடைய மற்ற நடவடிக்கைகளை ஒத்திவைத்து இந்த தீர்மானத்தின் மீது விவாதம். அப்படின்னு ஒத்திவைப்பு தீர்மானம் வரும்போது அதுக்கு 3 கட்டம் இருக்குது. அது இந்த பேரவைத் தலைவருடைய சேம்பர்லேயே அந்த ஒத்திவைப்பு தீர்மானம் நிராகரிக்கப்படுகிறது. ஸ்டேஜ் நம்பர் 1. ஸ்டேஜ் நம்பர் 2, பேரவைத் தலைவர் இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை படித்து இதில் எந்த முகாந்திரம் இல்லை என்ற காரணத்தினால நான் இதற்கு அனுமதி மறுக்கிறேன். அது ஸ்டேஜ் நம்பர் 2. ஸ்டேஜ் நம்பர் 3, அவர் இது ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், அதை அவர் பேச விடுவார். பேசுனதுக்கு அப்புறம் அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்துடுவார். அமைச்சருடைய விளக்கம் இதுக்கு போகும் என்ற கருத்தினாலே இத்துடன் ஒத்திவைப்பு தீர்மானம் முடிஞ்சுது. ஸோ இந்த 3 இது தமிழ்நாட்டுடைய பேரவை மேலவை வரலாறில் ஒத்திவைப்பு தீர்மானம் 3 கட்டங்களுக்கு மேலே தாண்டியதே கிடையாது. முதல் அண்ட் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், 4வது கட்டம் ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு முழு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அப்போ 2 hours டாக் பண்ணி 2 hour எல்லாரும் முதல்ல ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த எல்லாம் ஏஎல் முதலியார் பேசலை. முதல்ல அன்பழகன் பேசினார், நானும் பேசினேன். புரிஞ்சாங்க. அங்கே ஒருத்தர் ஒரு ரொம்ப கலாட்டா பண்ணி இப்போ காங்கிரஸில் ஒருத்தர் பேசுவார், அந்தக்காரர், அவர் பேர் மறந்துட்டேன். அவர் ரொம்ப ரஃப்பாக பேசுவார் பேர். அங்கே அந்த காங்கிரஸ்லேருந்து சில பேர் ரொம்ப ரஃப்பாக பேசினாங்க. எல்லாம் பேசி ஒரே கலாட்டா. அன்பழகன் பேசும்போது ரொம்ப இது நாங்கள் நாளை அடுத்த நாள் 26ஆம் தேதி அந்த இது வருது, 15 ஆண்டுகள் முடிந்து இந்திய திணிப்பு வருது. அந்த கான்ஸ்டியூஷனில் 15 ஆண்டுகள் முடியுது. அப்போ கருப்பு கொடி காட்டுவோம், நீங்கள் லாத்தி சார்ஜ் எல்லாம் பண்ண அந்த ரத்தம் அந்த கருப்பு கொடியில் விழுந்து கருப்பு சிகப்பாக மாறும். இப்படிலாம் ரொம்ப ட்ரமேட்டிக்காக எல்லாம் பேசினாங்க. கடைசியில் லாஸ்ட் பேசும்போது மாணிக்க நாயக்கர், ஐ நவ் கால் அப்பான் தி லீடர் ஆஃப் த அப்போசிஷன். அவங்க ஒரு 7 பேர் வச்சுக்கிட்ட ஒரு லீடர் ஆஃப் த அப்போசிஷனாக இருந்தார். டிஎம்கேக்கு 6 பேர், எனக்கு 3 பேர். ஸோ புரியுது உங்களுக்கு. லீடர் ஆஃப் த அப்போசிஷன்ட்டு அவர் ஏஎல் முதலியார் நின்னார், டர்பன் இது மாதிரி தான் இருக்கும் அவர் ஃபோட்டோ. இப்படி பார்த்தார், எல்லாம் சைலண்ட் ஆகிடுச்சு. 2 minutes பேசுகிறார். நவ் சார் இங்கிலீஷில் பேசினார். யூ ரியலைஸ் வை ஐ ரிக்வெஸ்டட் யூ டு அலவ் திஸ் டிஸ்கஷன் டு டேக் பிளேஸ். இந்த புரிதவங்களுக்கு எதுக்காக இப்போ பேசுகிறதுனால எல்லாம் இங்கே சூடு இங்கே தணிஞ்சு போச்சு. இல்லைன்னா இது தெருவில் மோசமாக வந்திருக்கும். ஆகவே திஸ் இஸ் கிவன் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி ஆப்போசிஷன் அண்ட் த ரூலிங் பார்ட்டி டு எக்ஸ்பிரஸ் தேர் வியூஸ். அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் சாந்தமாக பேசி
அது 2 ஹவர் டாக்டு ஓவர்னு பேர் அதுக்கு. இட் வாஸ் டாக்டு ஓவர். எல்லாம் நான் சொன்னதில் ரெக்கார்டில் இருக்குது. அந்த சட்டசபை லைப்ரரியில் க்ரீன் புக்கு, பச்சை புக்கு அசம்பிளி டிபேட், ரெட் புக்கு மேல் சபை டிபேட். அப்போ நான் இது மேல் சபையில் டிபேட் நடந்தது, அதை பார்க்குறதுக்கு நடக்கிறதுக்கு இந்த இந்த கேலரியில் கலைஞர் இவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. காலையில் அவனுக்கு சான்ஸ் கொடுக்கல, மாலையில் டிஸ்கஷன். அன்பழகன் என்ன பேசுகிறாரோ அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்குறதுக்காக பின்னாடி வந்து அவை பின்னாடி பெஞ்சு போட்டிருக்கல, அங்கே இவங்க எல்லாம் கலைஞர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அது ஒரு பெரிய சூடான மூமெண்ட். அது ஒரு பெரிய. நீங்கள் என்ன பேசுனீங்க? நீங்கள் என்ன நான் இங்கிலீஷில் இதே தான் பேசுகிறேன். நான் இது நோபடி இஸ் அகெயின்ஸ்ட் எனி லாங்குவேஜ், இதே தான் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷில் தான் பேசினேன். சட்டசபையோட தமிழில் பேசினேன்னா எங்களுக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு கொஞ்சம் நானும் இப்போ அன்பழகன் ஒன்றா கொஞ்சம் காரில் ஒன்றா போவேன். என்னுடைய காரில் தான் வருவார் அவர். அண்டை நீ தமிழில் பேசணும்னு சொல்லுவார் அவர்கிட்ட. அந்த மாதிரி. ஸோ எல்லாம் எதுக்காக சொன்னா அவர் வந்து சொல்லி நான் இங்கிலீஷ் தான் பேசுகிறேன். பேசுனதுலேருந்து ஒரு 2 வரி சொல்லி பேசுனது ஒன்றும் இல்லை. மெயின் திங்க நான் எனக்கு ஜாஸ்தி டைம் இல்லை. நான் வந்து 3 பேருடைய தலைவர் தான். மொத்தம் 5 நிமிஷம் தான் எனக்கு. மெயின் தீம் இஸ் we are against the imposition of Hindi. That is what, so the freedom should be given. So we want this to continue as it was before, no further. And the assurance given that Nehru till the opposition states want or welcome Hindi, Hindi should not be imposed. This is a verbal assurance given by Pandit Nehru at that time. That verbal assurance, after his demise, it should be protected. This is அப்படின்னு நான் பேசினேன் அந்த காலத்தில். அதிமுக மந்திரி சபையில் அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் ஐயாவை சந்திக்கும்போது அவர் 60 ஆண்டு காலமாக இருந்த அந்த எந்த கொள்கையிலையும் அவர் தன்னை மாற்றிக்கல. அவருக்கு இந்த இதே கருத்து இருந்தது. நாங்கள் நினச்சது ஒன்று, காளிமுத்துவும் சேடப்பட்டி முத்தையானனும் எதிலும் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற அந்த வெறித்தனமான நிலைப்பாட்டில் தான் இருந்தோம். அது எங்களுக்கு கைகூடாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத வருத்தம் எங்களுக்கு இன்னும் இருக்குது தம்பி அப்படின்னு நத்தம் விஸ்வநாதனை சொல்லும்போது எனக்கு உண்மையாலுமே ஒரு நிகழ்ச்சி இருந்தாங்க. ஒரு தர்ம சங்கடமாக போயிடுச்சு. தர்ம சங்கடம். நான் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்க முடியாது, நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது ஏன் செய்யலை அப்படின்னு. அவர் வந்து போராட்ட காலகட்டத்தில் நாங்கள் நினைத்து போராடிய உணர்வுபூர்வமாக நினைத்த எந்த விஷயமும் கைகூடலைங்கிறது வந்து நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத அவர் திருப்பி சொன்னார். நான் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வளர்ந்தாலும் அந்த இன்னும் உணர்வு எங்களுக்கு மாறல தம்பி. எங்களுக்கு வந்து தமிழ் எப்படி ஹிந்தி வந்திருந்தால் தமிழ் மொழி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் எப்படி பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத எனக்கு தெரியும். அது பாதிச்சிருக்கோம். நம்ம வந்து 2ஆம் தர மக்களாக வாழ்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்திலேருந்து நாங்கள் காப்பாற்றினது மட்டும்தான் இப்போ எங்களுக்கு காப்பாற்றியதுங்கிறதுல நான் அதில் ரொம்ப பெருமையாக இருக்கேன் அப்படிங்கிறத அவர் நத்தம் விஸ்வநாதன்கிட்ட சொன்னார். அதுதான் எனக்கு மன நிறைவாக இருந்தது. ஏன்னா மதுரையில் போராடிய மனிதர்களாக இருக்கட்டும், சென்னையில் போராடிய மனிதர்களாக இருக்கட்டும், கோவையில் போராடிய அனைவரும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உணர்வும் அந்த அவங்களுடைய ஆசை வந்து அவங்க விட்டு கொடுக்க தயாராக இல்லை. மொழி எங்களுக்கு முக்கியம், அதற்காக தான் போராடணும் அப்படிங்கிறதுல முழு நேர பொலிட்டிஷியனான நத்தம் விஸ்வநாதனுக்கு இருந்த அதே உணர்வு தான் இளங்கீரன் என்கின்ற ஆசிரியருக்கும் அப்துல் காதர் ஐயாவுக்கும் அதே தான் இருந்தது. கோச்சடை இங்கே பேராசிரியருக்கும் அதே தான். அந்த ஒரு கருத்து அல்லது ஒரு விஷயத்துக்காக போராடினவங்க 60 ஆண்டுகளுக்கு பிறகும்
ஒரே சிந்தனையில் இருப்பது தான் இப்போது எனக்கு வந்து இந்த ஆய்வில் மனநிறைவு தந்த விஷயம் வந்து இதுதான். போராடினவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், எங்களுக்கு தமிழ் வரல முழுமையாங்கிறத ஒத்துக்கொண்டார்கள். அந்த உணர்வு மாறாமல் இருக்கிறது தான் இந்த போராட்டத்தினுடைய சக்ஸஸ்னு, அல்லது இதுதான் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய கிடைத்த பலன் என்னென்னா, இருமொழி கொள்கைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இரண்டாவது இந்த மாதிரி மனிதர்களுடைய உணர்வும் சிந்தனை மாற்றமும் நடக்கலை. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த மொழி வந்து அந்த மனிதர்களை எப்படி தன்வயப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதற்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரே சிந்தனையோடு இருக்காங்களா, இதுதான் இந்த ஆய்வினுடைய ஹைலைட்டு. அதனோட என்னுடைய ஆய்வினுடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணா தான் இதில் ஹீரோ. அண்ணா மாதிரி ஒரு தலைவர் எப்படி லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்வயப்படுத்தினார், தன்னுடைய கொள்கை ரீதியாக அல்லது மொழி ரீதியாக அவருடைய பேச்சால் கட்டி போட்டிருந்தாருங்கிறத நான் இந்த இந்த ஆய்வின் மூலம் தெரிஞ்சு கொண்டது வந்து, அண்ணா என்கின்ற ஒரு தலைவன் அவர் வந்து ஒரு சகோதரனாக இருந்திருக்கிறார், ஒரு தந்தையாக இதில் இருந்திருக்கிறார், ஒரு தலைவனாக இருந்திருக்கிறார், ஒரு முதலமைச்சரான ரோல். இது எல்லாத்தையுமே ஒரு முழு வடிவம் தான் இருமொழி கொள்கைன்னு நான் இப்போ அவர் கொண்டு வந்தார். ஒருபொழுதும் அவர் இருமொழி கொள்கையை தன்னுடைய திட்டம் என்றோ தன்னுடைய சட்டம் என்றோ அவர் சொல்லலை. மாணவர்களுடைய விருப்பமும் மாணவர்களுடைய கோரிக்கைகளும் தான் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சட்டசபையில் வெளிப்படையாக அறிவித்த ஒரு தலைவன். தமிழ் இருக்கிற வரைக்கும் அண்ணா கொண்டு வந்த இந்த இருமொழி கொள்கைக்கு வந்து ஒரு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. இந்தியாவிலேயே ஒரு யூனிக் அல்லது தனி, இந்தியாவில் தமிழன் என்ற ஒரு தனி இனம் இருந்ததுங்கிறதுக்கான ஆதாரம் வந்து இந்த இருமொழி கொள்கையை வந்து அவர் அறிவித்த நாட்கள் இருக்குல்ல, அந்த நாள் 1968 ஜனவரி 23ஆம் தேதி அவர் வந்து அதை அறிவிக்கிறார். அப்பொழுது தமிழகமே இளைஞர்கள் முழுவதும் பல்வேறு நகரங்களில் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடினது தான் அண்ணாவோட வெற்றிக்கு காரணம். அந்த வெற்றி என்பது ஆங்கிலம் புகுந்துடுச்சு, அதெல்லாம் அது வேறு. ஆனால் இருமொழி கொள்கைங்கிறது மாணவர்களுடைய வெற்றி என்பதே அண்ணாவே அறிவித்த பிறகு இதில் அரசு ரீதியாக அல்லது அரசியல் ரீதியாக இதில் விமர்சனம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை.